காங்கிரஸில் இணையும் ராஜ்நாத் சிங். பாஜகவில் திடீர் சலசலப்பு. அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. இந்த தேர்தலில் பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக கடுமையான சரிவை கண்டது. அதாவது 2019 தேர்தலுடன் ஒப்பிடும்போது ஊபியில் குறிப்பிட்ட பகுதிகளில் பாஜக கடும் சரிவை சந்தித்து இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் தோல்விக்கான காரணங்களை அறியும் நோக்கில் பாஜக 78 மக்களவை தொகுதிகளிலும் 40 குழுக்களாக விரிவான ஆய்வு நடத்தியது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் 500 கட்சி தொண்டர்கள், மாநிலம் முழுவதும் சுமார் 40,000 தொண்டர்கள் நேர்காணல் செய்யப்பட்டனர். இந்த ஆய்வின் முடிவில் 12 முக்கிய காரணங்களை கண்டறிந்தது. 15 பக்க அறிக்கை ஆய்வுக்குழு சமர்ப்பித்துள்ளது. குறிப்பாக கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் உட்விவகாரம் பிளவுகள், அரசியல் சாசனம் குறித்து பாஜக தலைவர்களின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள், அரசியல் சாசனம் திருத்தப்பட்டு இட ஒதுக்கீடு ஒழிக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம், போட்டித் தேர்வுகள் கசியவும் அதை சுற்றியுள்ள சிக்கல் கட்சியின் செயல்திறனை கணிசமாக பாதித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அரசு துறைகளில் ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் தொடர்பான சர்ச்சைகள், வாக்காளர் பட்டியலிலிருந்து ஏராளமான பெயர்களை பூத் லெவல் அதிகாரிகள் நீக்கியதும், காவல் நிலையங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்கள் தொடர்பான மாநில அரசு மீது கட்சி தொண்டர்களே வெளிப்படையான அதிருப்தியும், சமூகத்தின் ஆதரவு இல்லாததும் பெரும் பின்னடைவை ஏற்பட காரணமாக பேசப்பட்டிருக்கிறது. மேலும் பட்டியலின வாக்காளர்கள், குறிப்பாக பாசிஸ்ட் வால்மீன்கள் தங்கள் ஆதரவை சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸுக்கு மாற்றியது. பகுஜன் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்கள் பாஜக வாக்குகளை பிரித்தது என தோல்விக்கான பல காரணங்கள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலையில் பாஜக இத்தகைய படுதோல்விக்கு பிறகும் ஆட்சி அமைத்தாலும் கூட இப்போது வரை பாஜகவில் தொடர்ந்து உட்கட்சி பூசல் நிலவுகிறது. குறிப்பாக பாஜக தலைவரான ராஜ்நாத் சிங் ஏற்கனவே மோடியையும் பாஜகவையும் எச்சரித்திருக்கிறார். கூட்டணிகளை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள், அப்போதுதான் இந்த முறை 400 சீட்டுகளை தொட முடியும் என்று எச்சரித்து வந்தார். ஆனால் பாஜக மற்றும் மோடியையும் அலட்சியமாக காரணமாக பாஜக இத்தகைய வெற்றி அடைந்தாலும் கட்சிகளின் எண்ணிக்கைப்படி படுதோல்வி அடைந்துள்ளது. இதனால் ராஜ்நாத் சிங் பாஜகவுக்கும் தற்போது உட்கட்சி பூசல் பெரிதாக வெடித்துள்ளது. இதன் காரணமாக ராஜ்நாத் சிங் தற்போது ராகுல் காந்தியை ரகசியமாக சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அநேகமாக ராஜ்நாத் சிங் காங்கிரஸில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.